ஒரு கொடிய விபத்தை நான் சந்தித்தேன். அந்த கொடிய விபத்தில் என்னுடைய தலையிலே பலமாக அடிபட்டு மூளையிலே இரத்தமும் நீரும் கட்டியது. மேல்நாடை கீழ்நாடை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. என் உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டிருந்தது. குறிப்பாக என்னுடைய இடது காலின் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து போனது. சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் சுமார் 40 நாட்கள் இன்டென்சிவ் கேரில் இருந்தேன். மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டேன். இந்த கொடிய சூழ்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி மைதானத்தில் இயேசு அழைக்கிறா நற்செய்தி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் என்னுடைய உறவினர்களுடைய உதவியை கொண்டு நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் ஒரு காருக்குள்ளே தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஜப நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறி சிறு பிள்ளையை போல தேம்பி தேம்பி அழுதேன். ஆண்டவரே, இன்று இரவு நீர் என்னை தொட்டு சுகமாக்கி விட்டால் நான் உமக்காகவே ஊழியம் செய்வேன். ஒருவேளை எனக்கு சுகமில்லாமல் போகுமானால் இன்றைக்கு என்னை நானே மாய்த்து கொள்வேன் என்றே கண்ணீரோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் ஒரு காருக்குள்ளே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது அந்த ஜப வேளையில் தெய்வீக பிரசன்னத்தை என் ஆவியிலே உணர்ந்தேன். ஒரு தரிசனத்தையும் கண்டேன். ஒரு பெரிய ரெட் கலர் விரித்த ஒரு ஸ்டேஜ் ஒன்றில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை அங்கி அணிந்தவராய் தன்னுடைய கரங்களை இப்படி நீட்டி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கண்டேன். இயேசுவை நோக்கி சொன்னேன், இயேசப்பா, நீங்கள் வந்து என் காலை தொட வேண்டாம். ரத்தம் சீல் நீரென்று வடிந்து கொண்டிருக்கிறது. 3 நாள் கழித்து முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுத்துட்டு பிளாஸ்டிக் கால் வைக்க போகிறாங்க. ஆண்டவரே, அந்த காலில் உங்கள் கைப்பட வேண்டாம் சுவாமி, என்னை ஒரே ஒரு முறை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி அப்படி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வல்லமை என் மீது வந்து இறங்கியது. அன்பு சகோதரன் பால் தினகரன் அந்த ஜெப வேலையை நடத்தி கொண்டிருந்தார். இயங்காத கால் நரம்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் தலைக்கு மேலே தான் அந்த காலை வச்சிருக்க முடியும். ரத்தம் சீல் நீரென்று வலிந்து கொண்டிருக்கும். வலி தாங்கவே முடியாது. 3 நாள் கழித்து காலை கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த இடது கால் பாதப்பருடைய கரங்களை வைக்க தான் செய்தேங்க. எல் ஷேப்பில் ஒரு வெள்ளி கம்பி ஊடுருவி போனால் எப்படியோ அப்படி தேவனுடைய வல்லமை வந்து என் மீது வந்து இறங்கியது என் இடது கால் பாதப்பகுதியில். அந்த க்ஷணப்பொழுதிலேயே ஒரு காத்திறங்கி போன பந்து போல் ஆயிற்று. அந்த காலை நேரை நீட்டவே முடியாது. நரம்போடு நரம்பை இழுத்து தான் வச்சுருக்கோம். அந்த வல்லமை இறங்கின பின்பு என் காலை நல்லா நீட்டி பார்த்தேன். முடிந்தது. ஒரு காற்று இறங்கி போன பந்து மாதிரி என் கால் கட்டுகள் ஆயிற்று. ஆண்டவர் என்னை தொட்டு விட்டார் என்பதை அறிந்து கொண்டேன். அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு என் காலின் கட்டுகளை வேக வேகமாக அப்படி அவிழ்த்து பார்க்குற நேரத்தில் ஒரு பிரெட் எப்படி காய்ந்து போய் இருக்குமோ அப்படி கருப்படிச்சு போய் அடுக்கடுக்கா காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தா. எல்லா துணியை கலட்டி சீட்டில் போட்டேன். டோரை திறந்து கீழே நின்னேன். எனக்கு 2 ஊன்றுகோல் கொடுத்துருந்தாங்க. அதுதான் நிரந்தரம் சொல்லி அந்த 2 ஊன்றுகோலை என் தலைக்கு மேலே தூக்கிட்டு வேகம் அந்த ஸ்டேஜில் ஏறி இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்தா, இனி எனக்கு இந்த ஊன்றுகோல் வேண்டாம் சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு என்னுடைய பிள்ளையே, அதற்கு பின்பு கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஊழியத்தின் பெயரை கொடுத்தார். கர்த்தரின் பாதம் என்கிற ஒரு ஊழியத்தை. அதற்கு பின்பு நல்ல திருமண வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்காக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். என் கண்ணீரை துடைத்த தெய்வம் உங்கள் கண்ணீரையும் துடைப்பார். நம்பிக்கை இழந்து போய் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களை ஒரு வினாடி அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்களும் இந்த இடத்திற்கு வரவில்லை அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படிக்கு செய்யும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்.
இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேளுங்கள். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசி இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நாமத்தினாலே எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கு எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க போகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் சுவாமி. அடிமையை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். அல்லேலூயா. மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் தெரிந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தமாய் வாசிக்க அன்பாக நான் கேட்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதிருங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பைபிள் சொல்கிறது பாருங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் நீங்கள் ஒருவேளை சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம், சாபத்தின் சின்னமாக இருக்கலாம், சாபத்தின் குடும்பமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி சாபத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்களோ அதே போல உங்களை நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக உங்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுடைய கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் வாக்குரைக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எப்படிப்பட்ட சாபத்தின் நடுவில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சாபத்தை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். பாலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து கேள்விப்பட்டார். அந்த தீர்க்கதரிசி பெயர்தான் பிள்ளையாம். அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி சபித்தால் அது சபிக்கப்பட்டு போய்விடும் என்பதை அறிந்து அந்த தீர்க்கதரிசியை பணம் கொடுத்து அழைத்தான். பாருங்கள், எதற்காக தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலரை சபித்து போடும்படியாக. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசியும் அந்த பாலாக் ராஜாவுடைய அழைப்பினை ஏற்று வருகிற போதுதான் தேவனாகிய கர்த்தர் குறுக்கிட்டார். அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசியினிடத்திலே கர்த்தர் பேசினார். மகனே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்களப்பா, என்னுடைய பிள்ளைகளப்பா, அவர்களை நான் வேர் பிரித்து வைத்திருக்கிறேன். அவங்க சபிக்கப்பட்டவங்களாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக வாழும்படிக்கு நான் அவங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு பாலாக் உன்னை ஒருவேளை இந்த சமஸ்த இஸ்ரவேலரை சபிக்கிறதற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறான். ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்ய, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கூறினார்.
ஆமென். அன்புக்குரியவர்களே, என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆமென். கண்மானவர்களே, அந்த பாலாக் ராஜா சமஸ்த இஸ்ரவேலரையும் இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசியை கொண்டு சபிக்கிறதற்காக அழைத்தாலும் அந்த அருமையான பிள்ளையாம் தீர்க்கதரிசி மூலமாக தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்புக்குரியவர்களே, இந்த பட்டணத்தில் ஒருவேளை பிரஜாதிகள் நடுவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், தொழில் செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சாபம் காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சபிக்கப்பட்டவங்க அல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. ஆகையினால நான் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன சாபம் இருக்குதோ அந்த சாபத்தெல்லாம் உங்களுக்கு நான் ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபம் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் மறைந்திருந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது அந்த அருமையான போதகர் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் சபையில் இருக்கிற கமிட்டி மெம்பர் வந்து உங்களை ரிசீவ் பண்ணி கொள்ளுவார், ஆகையினாலே நீங்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கின உடனே உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் போய் நான் இறங்கினது தான் தாமதம். ஒரு அன்பு சகோதரன் மிக அன்பாக என்னை பார்த்த உடனே கை கொடுத்து என் கையில் இருக்கிற பேக்கை கையில் வாங்கிட்டு அவருடைய வாகனத்தில் தூக்கி வைத்து அன்போடு கூட அவருடைய சபைக்கு பிரசங்கம் செய்கிறதற்காக என்னை அழைத்து கொண்டு போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாகனம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாகனமாக இருந்தது. நான் ஊழியத்தின் பாதையில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு கார், அந்த காரில் ஏறி போய் கொண்டிருக்கிற போது தான் அவர் தன்னை குறித்து அவர் சொல்லிக் கொண்டார், பிரதர், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன். என்ன என்று சொன்னால் கப்பல்களை வாங்கி கப்பல்களை விற்கிற ஒரு தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கப்பலெல்லாம் ரிப்பேர் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு தொழிலெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை பெருமிதத்தோடு கூட சொல்லி கொண்டார். அங்கே ஒரு வழியாக அவருடைய வீட்டுக்கு போனால் வீடு அப்படியே ஏர் கண்டிஷன், ஒரு அருமையான அந்த வீட்டில் அப்படி இது போல் சர்ச்சில் இந்த தொங்கு பாருங்க, இது மாதிரி அழகான லைட்டெல்லாம் கலர் கலராக தொங்கி கொண்டிருக்கிறது. அந்த வீடே அவர் இடத்துல சொன்னார், ஒரு கப்பலை எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அப்படி இந்த வீட்டை நாங்கள் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கூறினார். ஆக அவருடைய வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் என்னை அழைத்து கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட அறையிலே கொண்டு போய் ஒரு பட்டனை அமிழ்த்ததான் செய்தார். அப்படி ஒரு ஷவர் அடிச்சு பாருங்க, அப்படியே ஒரு குற்றாலத்தில் அருவி கொட்டுற போல இருந்தது. ஆக இந்த வீட்டின் பின்பக்கத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு அங்கே போனார். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அருமையான ஒரு தோட்டம், யானை நிற்கிற மாதிரி, ஒட்டச்சுகவிங்கி நிற்கிற மாதிரி, மான் ஓடுற மாதிரி, பேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, இயற்கையாக அல்ல செயற்கையாக அந்த தோட்டத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தில் பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிறது. மிக பிரமாண்டமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு மீட்டிங் போக வேண்டும். உடனே ரெடியாகி மீட்டிங் வந்தாச்சு. ஒரு இடத்துல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரி 11 மணிக்கு தான் மீண்டும் அந்த அறைக்கு நான் கடந்து போனேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர், எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்க, எதிர்த்த வீடு என்னுடைய வீடு தான், மனைவி பிள்ளைங்களும் அங்கே இருக்கிறாங்க, ஆகையினால நீங்கள் இந்த இடத்துல தங்கிடுங்க, இது என்னுடைய பர்சனல் அறை என்று சொல்லி அவருடைய வீட்டில், அவ்வளோ பெரிய வீட்டில் அவருடைய அருமையான அந்த அறையை எனக்கு கொடுத்தார். ஆக சரின்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணிட்டு கதவை பூட்டி படுக்க தான் போயிருப்பேன். ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஓ ஓ நீ கத்துகிற ஒரு சத்தம். கதவை திறந்து மெதுவாய் பார்த்தால் அந்த சத்தம் நின்று விடுகிறது. மீண்டும் கதவை அடைத்து ஜெபம் பண்ணிட்டு படுத்த உடனே அப்படியே கதவை போட்டு அடித்து உடைக்கிற ஒரு சத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே கிடையாது. ஒரே சத்தம் சத்தம் சத்தம். ஒரு வழியாக எப்படியோ தூங்காமலும் இருந்தேன். ஆக அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் அந்த அன்பு சகோதரன் ஒரு பெட் காஃபியை எடுத்துக்கொண்டு வேகமாய் கடந்து வந்தார். அப்படியே கதவை தட்டினார். கதவை திறந்த உடனே கையில் கொடுத்தார். வாங்கி கொண்டேன். என்கிட்ட அவர் கேட்ட முதல் கேள்வியை, அண்ணே நைட்டு நல்லா தூங்குனீங்களா என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், எங்கே தூங்க விட்டாங்க, பயங்கரமான சத்தம், பயங்கரமான உளறல் சத்தம், கதவை போட்டு அடித்து உடைக்கிற சத்தம், ரைட்டெல்லாம் எனக்கு சரியாக தூக்கமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் சொன்னார், பிரதர் சொல்ல நான் மறந்தே போயிட்டேனே, நீங்கள் காஃபியை குடிங்கன்னு சொல்லிட்டு என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார். நான் தங்கியிருக்கிற அறைக்கு மேலே ஒரு அறை ஒன்று
கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு ஜன்னல், மேல் ஜன்னல் திறந்திருக்கிறது, கீழ் ஜன்னல் அடைத்திருக்கிறது. இந்த ஜன்னல் வழியா எட்டி பாருங்கன்னு சொன்னார். உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தால் ஒரு சகோதரன் வெறும் கால் சட்டை தான் போட்டிருக்கிறார். கையிலே விலங்கு, காலிலே விலங்கு, ஒரு சங்கிலியை போட்டு அந்த மனிதனை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பு சகோதரன் சொன்னார், பிரதர், இது வேறு யாரும் அல்ல, என்னுடைய கூட பிறந்த சகோதரன். பாருங்கள், அவன் 12th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் திடீரென்று சொல்லி ஒரு மென்டலை போல மாறிவிட்டான். சிலர் பைத்தியம் பிடித்ததாக சொல்லுகிறார்கள், சிலர் செய்வனை வைத்ததாக சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை. ஆகையினால இன்னைக்கு வரைக்கும் இந்த சங்கிலியை கலத்திட்டு வெளியே போயிட்டான்னா யாரையாகிலும் அடிப்பான், யாரையாகிலும் கடித்து வைத்து விடுவான். இவன் நிமித்தமாக எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது பிரதர். இன்னைக்கு எங்களை உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது. இந்த பயலால் எங்களுக்கு சாபம், நிம்மதியே இல்லை என்று சொல்லி அந்த அன்பு சகோதரனோடு கூட கூறினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடிகார கணவனால சாபம். என் அன்பு தேவப்பிள்ளையே, நிம்மதியே இருக்காது குடும்பத்தில். பிள்ளைகள் பயப்படுவாங்க, மனைவி பயப்படுவாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சாபங்கள் இருக்கும். ஆகையினால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாபம் மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கும். நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்லா நிலைமையில இருப்பாங்க. ஆனால் ஒரு வட்டி பிரச்சனை அவங்களுடைய வாட்டி வதைக்கும். பாருங்க, ஒரு சாபத்தின் கிரியை மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்க எல்லாம் இருக்கும், சமாதானமே இருக்காது, சமாதானமே இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வியாதி மறைந்திருந்து செயல்படும். அது என்ன வியாதினையே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போவாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க, நார்மல் நார்மல் நார்மல். ஆனால் அந்த சிக்னஸ்ல இருந்து ஒரு விடுதலையே கிடைக்காது. என் அன்புக்குரியவர்களே, சாபம் மறைந்திருந்து செயல்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் மறைந்திருந்து செயல்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சாபமாக இருந்தாலும் சரி, அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறேன். ஆகினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுடைய கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. வேலை கிடைச்சிரும், திருமணம் ஒழுங்காகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் ஆயிரும், குழந்தை இருக்காது. ஏதோ ஒரு சாபங்கள் குடும்பத்தில் இருந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு என்ன காரியத்தினால சபிக்கப்பட்ட நிலைமையில், சாபத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சாபத்தெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. உபாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த நாட்களில் நீங்கள் புறஜாதிகள் நடுவில் என்ன சாபத்தோடு கூட இருந்தாலும் சரி, அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 21:23 சொல்லுகிறது, மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். இன்றைக்கு அன்பு பிள்ளையே, நம்ம சாபத்தை அனுபவிக்கணும் அல்லது சாபத்தில் வாழணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய சாபத்தை எல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமர்ந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இயேசு சிந்தின ரத்தத்தில் ஒரே ஒரு துளி உங்க மேல விழுந்தா, உங்க பிள்ளைங்க மேல விழுந்தா, உங்க பிசினஸ்ல விழுந்தா, அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் சரி, அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சாபத்தோடு கூட இருக்கிறீங்களா? உபாகமம் 28வது அதிகாரத்தை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு பிரதிஷ்டை செய்யும் போது அருமையான போதக பிதாக்கள் அதை வாசிக்கிறது உண்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு நல்ல விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்போது அந்த உபாகமம் 28 அருமையாய் போதக பிதாக்கள் நமக்காக வாசித்து ஜெபிக்கிறது உண்டு. என கண்பானவர்களே, அந்த உபாகமம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது தெரியுமா? 23 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதே நேரத்தில் அந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் எத்தனை சாபம் இருக்கிறது தெரியுமா? 114 சாபங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என் அன்பு சகோதரனே, அந்த 114 சாபங்களில் ஏதோ ஒரு சாபம் மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு என் கர்த்தர் சொல்றாரு, உங்க சாபத்தெல்லாம் நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சிந்தின ரத்தத்தில் ஒரே ஒரு துளி ரத்தம் உங்க மேல விழுந்துச்சுன்னா உங்க சாபம் ஆசீர்வாதமாக மாறிவிடும். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தில் ஒரே ஒரு சொட்டு நம்ம மேல விழுந்துட்டுனா போதும், அது எவ்வளோ பெரிய சாபமா இருந்தாலும் சரி, அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறி போய்விடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அணிகலன்களில், நம்முடைய செயினில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை நம்ம இன்னைக்கு தொங்க போட்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் சிலுவை இருக்கிறது, நம்முடைய வீட்டில் சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை ஒரு காலகட்டத்தில் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருந்தது, ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. ஒரு மனிதன் செய்த ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக அந்த சிலுவை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கும் ஒரு புனித சின்னமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்தின் சின்னமாக இருக்கிறது. அதனுடைய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தருடைய ரத்தம் அந்த சிலுவையில் பட்டதுனால தான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல விழுந்துட்டுன்னா ஒருவேளை சபிக்கப்பட்ட வாழ்க்கை அது ஆசீர்வாதமா மாறிடும், சாபத்தின் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். இன்னைக்கு எப்படிப்பட்ட சாபத்தின் நடுவில் நீங்க இருந்தாலும் சரி, அந்த சாபத்தெல்லாம் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தில் ஒரு துளி நம்ம மேலே விழுந்தா கூட அந்த சாபம்லாம் நீங்கி போயிடும். ஆனால் ஒரு காரியம், இந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் என்ன என்கிறதை 3 காரியங்களை நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகையினால மிக ஜாக்கிரதையை இந்த வார்த்தையை கவனிக்க உங்களை அன்பாக பட்சமாக நான் கேட்கிறேன். முதலாவது பாருங்க, சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு பட்டணத்தில் வர்றதுக்கு காரணம் என்ன? என்னோடு கூட வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம், உபாகமங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26, 27, 28 ஒருவர் வாசிக்க நான் அன்பாக கேட்கிறேன். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். பிரதர் அண்ட் சிஸ்டர், நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே சாபம் மறைந்திருந்து செயல்படுகிறது. ஊழியத்துக்கு நாம் அதிகமாய் கொடுக்க தான் செய்கிறோம், ஆலயத்தை நேசிக்க தான் செய்கிறோம், ஆராதனைக்கு வரதான் செய்கிறோம். ஆனாலும் சாபம் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் சாபத்துக்கு காரணம் என்ன? தேவனுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறது நிமித்தமாகவே சாபம் வருகிறது. ஆம், என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளையை கர்த்தர் கொடுத்தார்.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 கட்டளையும் கீழ்ப்படியாதபடிக்கு அவங்க வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போய்விட்டாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய 10 கட்டளைகள் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதில் காரியம் என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பக்தன் யோசுவா சொல்லும்போது சொன்னான், நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையும் சேவிப்போம் என்று சொல்லவில்லை, கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சாபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரையும் சேவிக்கிறதுனால. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுங்கள். இந்த கடைசி நாட்களே வாழுகிற என் அன்பு கிறிஸ்தவ ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று வைத்து வாழாதிருங்கள். ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழுங்கள். ஆண்டவர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 10 கட்டளையை சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? 6 நாள் உன் சொந்த வேலையை செய்யி, 7வது நாள் கர்த்தருடைய நாள். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் 6 நாள் கடினமாய் உழையுங்கள், எந்த பிஸ்னஸ் செய்யுங்க, வேலை செய்யுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அந்த நாளில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். என் அன்பு தேவப்பிள்ளையே, நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு வர்றோம் பாருங்க, அதாங்க ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய பிளெஸ்ஸிங். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அது தெரிகிறது இல்லை. கணவர் வருவார், அல்லது மனைவி வருவாங்க, அல்லது பிள்ளைங்க வருவாங்க. அப்படி செய்யாதிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். நீ 6 நாள் உன் சொந்த வேலையை செய்யி, 7வது நாள் கர்த்தருடைய நாள். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை காட்டிலும், உங்களுடைய பிஸ்னஸை காட்டிலும், உங்களுடைய காரியங்களை காட்டிலும் அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டுடைய பாதத்தில் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள். கர்த்தர் அந்த நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என கண்பானவர்களே, 10ஐயும் சொல்லுவதற்கு நேரமில்லை. அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அப்பா அம்மா இருக்கும்போது தான் அவங்ககிட்ட நம்முடைய அன்பை தெரிவிக்க முடியும். அவங்க இறந்த பின்பு ஒருவேளை 6 அடி மாலையை வாங்கி கல்லறையில் போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு அநேக பேருக்கு தெரிகிறது இல்லை. தகப்பனும் தாயும் இருக்கும்போது தான் நம்முடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும், அவங்களுடைய அன்பை நம்ம உணர முடியும். இன்னைக்கு இறந்து போன பின்பு பள்ளிங்கியில் கல்லறையை கட்டுறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் வந்துட போதா? நீங்க 6 அடிக்கு மாலையை வாங்கி போடுறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் வந்துட போதா? அவங்க இருக்கும்போதே ஒரு 100 ரூபாய் பணத்தை அனுப்பி வையுங்கள், ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுங்கள். என் அன்பு தேவப்பிள்ளையே, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் பெருகி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, திருமணமான உடனே நான், என் மனைவி, என் பிள்ளை என்று ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். அதுதாங்க சாபத்துக்கே காரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்நாள் நீடித்திருக்கிறதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பெங்களூர் பட்டணத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்ற வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அதன் நிமித்தமா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது இன்னொரு காரியம் இருக்கிறது பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை தயவு செய்து எல்லாரும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்க நம்ம கேட்கலாம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்திலே தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி
யாக்கோப்பை சாபத்திற்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் மறைந்திருந்து செயல்படுகிறது. அந்த சாபம் எப்படி வருகிறது பாருங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாம வாழ்றதுனால வருது. இரண்டாவது காரியம், நம்முடைய ஆதி பெற்றோர்களால வருகிறது. சில சாபம் குடும்பத்தில் மறைந்திருந்து செயல்படுது பார்த்தீங்களா? அதற்கு காரணம் என்ன? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பாவா இருக்கலாம், நம்முடைய தாத்தாவா இருக்கலாம், நம்முடைய பூட்டனா கூட இருக்கலாம். அவங்க செய்த ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அநியாயம், ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், கவனியுங்கள். ஒருவேளை அடுத்தவனுடைய பணத்தை அபகரித்து ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கலாம். என் அன்பு தேவப்பிள்ளையே, அது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சாபமாய் வந்து முடிந்து விடுகிறது. நல்லா கவனிங்க. அடுத்தவனை ஏமாத்தி எத்தி 2 அடி நிலத்தை கூட்டி ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம். அந்த வீட்டிலேயே தங்க முடியாத அளவுக்கு அதை வித்துட்டு ஊர் விட்டு ஊர் போற மாதிரி ஆகிவிடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கவனிங்க. அடுத்தவனுடைய மனைவியினோடு கூட வாழ்க்கை வாழலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த காரியம் கூட தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுகிறது. அது என்ன ஆகுது பாருங்க, அது சாபமாக மாறிவிடுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு சாபத்தை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்புக்குரிய விசுவாச பிள்ளைகளே, சாபம் யார் மூலமா வரும் தெரியுமா? உங்க மூலமா தான் வரும். உங்க மூலமா தான் உங்க பிள்ளைங்களுக்கு வரும். ஆகையினாலே ஜாக்கிரதை. இந்த பட்டணத்தில் நீங்க வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள். இந்த உலகத்தில் துணிகரமாய் தான் மனசுல நியமித்தபடி தைரியமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்தில் கணக்கு கேட்கிறார். லிசன் டு மீ. ஆகையினாலே ஜாக்கிரதை. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர சாபத்தை குவித்து வைத்து விட்டு போய்விடக்கூடாது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். அது ஒரு உபவாச கூட்டமாக இருந்தது. அப்போது எனக்கு அந்த போதகர் எனக்கு சொன்னாங்க, தம்பி, இந்த மாதிரி சாபத்தை முறிக்கிற ஒரு உபவாச கூட்டம் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதற்கு ப்ரிப்பேர் பண்ணி வாருங்கள் என்று சொன்னாங்க. நானும் ஊழியத்தின் பாதையில் நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பேசியிருக்கிறேன். அக்னி ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படி இப்படிலாம் பேர் இருக்கிறது. ஆனால் சாபத்தை முறிக்கிற உபவாச கூட்டம் சொல்லி நான் கேள்விப்படவே இல்லை. ஆகினாலே நான் போன உடனே அந்த ஐயாவை சந்தித்து கேட்டேன், ஐயா, இது என்னையா ஒரு வினோதமாக இருக்குதே என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர், எங்களுடைய சபையில் ஒரு பெரிய சாபம் இருக்குது. என்ன சாபம்? எங்கள் சபையில் ஒரு பிள்ளைக்கு திருமணமாகி அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே கர்ப்பவதி ஆகி ஒரு 8 மாதத்தில் 7 மாதத்தில் ஊருக்கு வருவா பாருங்க. அப்படி இருக்கிற நாட்களில் இந்த 10வது மாதத்தில் அவளுக்கு ஒரு அழகிய ஒரு குழந்தை பறக்கிறது. அந்த குழந்தை பறக்கும் போது இறந்து பறக்கிறது. இதுதான் ஒரு சாபம். என்ன சாபம்னா, இந்த குழந்தை பறக்கும் போது ப்ளூ கலர்ல, பச்சை கலர்ல, ஏதோ ஒரு சிக்னஸ்ல பிள்ளை இறந்தே பறந்துருது. ஆகையினால ஒவ்வொரு வீட்லையும் பிரச்சனை. சரி, அந்த பிள்ளை நல்லபடியா இருக்குன்னா அந்த பிள்ளையினுடைய தகப்பனார், இந்த ஊருடைய மருமகன் இறந்து போயிடுறாரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இறந்து போயிடுறாரு. ஆகையினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் இழவு இருக்கிறது, ஒவ்வொரு குடும்ப வீட்டிலையும் கண்ணீர் கவலை இருக்குது. இந்த சாபத்தை போக்குறதற்காகத்தான் இந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் மெதுவாக கேட்டேன், இந்த சாபம் இந்த சபைக்கு எப்படி வந்தது? இந்த சாபம் ஓகே, இந்த சாபம் எப்படி வந்தது? அப்போ அவங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை பிரதர், இந்த சபையில் 2 குரூப்பாக இருக்கிறாங்க. அதில் ஒரு குரூப் ஜெயித்துட்டாங்க, ஒரு குரூப் தோத்துட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு பயங்கரமாக வாய் பேச்சில் சண்டை வந்துட்டுது சர்ச்சுக்கு முன்னாடி. ஆக ஒருத்தர் அடிச்சிட்டாரு, ஜெயித்தவர் தோத்து போனவர் அடிச்சிட்டாரு, அடிப்பட்டவர் கீழே விழுந்துட்டாரு. ஆகையினால அவருடைய வீடு பக்கத்தில் தான், சர்ச்சுக்கு பக்கத்தில் தான். அவர் வேகமாக ஓடி வீட்டில் போய் ஒரு அருவாளை ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை பயங்கர கொடிய ஒரு கொலை ஒன்றை செய்து விட்டார். தன்னை அடித்தவரை கொன்னுட்டாரு. ஆகையினால இந்த ஆலயத்துக்கு முன்னால் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஆலையெல்லாம் மூடிட்டாங்க. ஆக அந்த அவரை கொண்டு போய் கைது பண்ணிட்டாங்க, இவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆக அந்த நிறைய பிரச்சனைகள் சபையில்.
அதற்கு பின்பு எப்படியோ நாங்கள் இன்னைக்கு போராடி சபையை மீட்டு இன்னைக்கு ஆராதனை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனாலும் சபைக்குள்ளே அந்த சம்பவத்திற்கு பின்பு ஒவ்வொரு வீட்டிலையும் டெத்து, ஒவ்வொரு வீட்டிலையும் சாவு. ஆகையினால தான் அந்த சாபத்தை போக்குறதுக்காக இந்த உபவாசத்து கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் சொன்னாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபம் எப்படி வருது பார்த்தீங்களா? சாபம் எப்படி வருது பார்த்தீங்களா? முன்னோர்கள் செய்கிற ஒரு காரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தில் மட்டும் நம்ம விளையாடிவிடவே கூடாது. எங்கே வேணாலும் நம்ம விளையாடிடலாம். ஆண்டவருடைய ஆலயத்தில் பதறி கூட நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை. ஆலயத்தில் தன்னுடைய பலத்தை அவங்க பிரயோகம் படுத்துவாங்க, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் பிள்ளைகளுக்கு சாபமாக வந்து விடிந்துவிடும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, இந்த கல்லில் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆண்டவருடைய ஆலயத்தில் விளையாடாதிருங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, என் அன்பு தேவப்பிள்ளையே, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒருவன் மோதினால் அவன் நொறுங்கி போயிடுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அடிக்கு மேல் அடி விழ காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில் விளையாடுறது தான், ஆண்டவருடைய பண காரியத்தில் விளையாடுறது தான். லிசன் டு மீ பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைத்து போகிறார்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த சாபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய காரியம்தான், உங்களுடைய காரியம். ஆதி பெற்றோர் செய்கிற ஒரு காரியம், ஆதி பெற்றோர் செய்கிற ஒரு காரியம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அது வந்து விடிந்து விடுகிறது சாபமாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்தேன். ஒரு 3 நாட்கள் என்னை ரொம்ப அன்பாக அந்த சபையில் அந்த குடும்பத்தினர் என்னை கவனித்தார்கள். அந்த வீட்டில் ஒரு அருமையான ஒரு தகப்பனார், கிட்டத்தட்ட 75 வயது மதிக்கத்தக்க ஒரு தகப்பனார் இருந்தார். அவர்தான் எனக்கு இடைப்பட்ட நேரத்திலெல்லாம் வந்து ரொம்ப அன்பாக பேசிக்கொண்டே இருப்பார். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, நான் ஊழியங்களை முடித்து 1 மாதம் கழித்து திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி அந்த தகப்பனார் இறந்து போனார் என்று சொல்லி. அப்போ அவங்க மகன் சொன்னாங்க, பிரதர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அப்பாட்ட ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்பாவும் உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு சொல்லி மரித்து போய்விட்டார் என்று சொல்லி சொன்ன உடனே அவருடைய டெத்து எத்தனை மணிக்கு அந்த அடக்கம் ஆராதனை என்று சொல்லி விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க 5 மணிக்குன்னு சொன்னாங்க. உடனே என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் அந்த அடக்க ஆராதனை நான் கலந்து கொண்டேன். அங்கே நான் போன நேரம் சரியாக ஒரு 5 மணி. ஆக அந்த ரெவரண்ட், அந்த சர்ச்சில் என்னை அழைத்து பயன்படுத்த ரெவரண்ட் கொயர் எல்லாம் வந்துட்டு எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் நானும் ஒரு மாலையை போட்டேன். எல்லாம் பாட்டெல்லாம் முடிந்து அந்த ஜபத்தை முடிந்து அந்த பாடியை அப்படியே தூக்கினார்கள். ஆக அந்த அருமையான கொயர் முன்னால் போயிட்டு இருக்கிறது, அந்த ரெவரண்ட் அதற்கு பின்னால் போகிறாங்க. நான் ஐயா பக்கத்தில் அப்படி போயிட்டு இருக்கிறேன். என் பின்னாடி ஒரு 10 பேர் அந்த பெரிய அந்த கல்லறை பெட்டியை அந்த பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு பின்னால் ஊரே திரண்டு வருது. ஒரு பெரிய நல்ல ஒரு செல்வந்தர், ஆகையினால ஊரே திரண்டு பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் ஒரு காட்சியை கண்டேன். என்ன கண்டேன்னா, என் அன்பு பிள்ளைங்க, அந்த கல்லறை பெட்டி மேலே நிறைய மாலெல்லாம் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. முன்னால் ஒரு மனுஷன் ஒரு லுங்கி தான் கட்டியிருக்கிறார், கட்டு முட்டுன்னுட்டு இருக்கிறார். அவர் அந்த பாடியை அந்த பாக்ஸை அப்படி தூக்கி கொண்டே வருகிறார். வரும்போது ஒரு காரியத்தை செய்தார். மேலே தொங்கிட்டு இருக்கிற மாலையை மெதுவாக கையில் அத்து அருமையான ரெவரண்ட் மேலே, அந்த போதகர் மேலே, பாஸ்டர் மேலே முதுகில் டம் என்று சொல்லி எறிந்தார். என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த போதகர் அப்படி மெதுவாக திரும்பி பார்க்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி இந்த பாக்ஸை பிடித்து கொள்ளுவார். இந்த வேலை அந்த வீட்டில் இருந்து அந்த கல்லறை தோட்டம் வரைக்கும் நடந்தது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அந்த சபையில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஏப்பா போதகர் மேலே இப்படி நீ பண்ணுற, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே இல்லை. ஆக அடக்க ஆராதனை எல்லாம் முடிந்த பின்பு என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அருமையான போதகர் எல்லா ஸ்டோல் சர்ப்ரைஸ் எல்லாம் எடுத்து கலத்தி வச்சுட்டு அந்த மாலையை, அந்த பூவை பிச்சு தான் மேலே எரிந்த நபரை கூப்பிட்டு, ஏன்பா நீ அப்படி செய்த, எல்லாருக்கும் முன்னாலேயும் நீ ஏன்பா அப்படிலாம் செய்த என்று சொல்லி அந்த அருமையான போதகர் கேட்டார். ரொம்ப சாந்த சொருவி அமைதியான ஒரு குணம் படைத்த ஒரு போதகர். ஆனால் அந்த மனிதன் பயங்கரமாய் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசினான். நாளைக்கு 5 மணிக்கு இதே மாதிரி ஒரு டெத்துக்கு நீ வந்தா உன் முதுகில் கல்லை தூக்கி எறிவேன். ஒரு போதகரை பார்த்து உன் முதுகில். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆக அந்த சபையில் இருக்கிற மக்கள் யாருமே தட்டி கேட்கவே இல்லை. ரொம்ப சத்தம் போட்டு பேசினார். ஒரு வழியாக இந்த பாஸ்டர் அமைதியாய் போய்விட்டாங்க. நானும் என் வீட்டுக்கு போய்விட்டேன். என் அன்பு தேவப்பிள்ளையை, நான் மனதில் யோசித்தேன், இந்த பாஸ்டர் ராத்திரி தூங்கியிருப்பாங்களா, ராத்திரி தூங்கியிருப்பாங்களா, ஐயோ நாளைக்கு மட்டும் ஒரு டெத்து மாத்திரம் வந்துடக்கூடாது, கண்டிப்பாக என்
முதுகுல கள்ள தூக்கி எறிவான். அவன் ஒரு கிறுக்கன், சொன்ன மாதிரி செய்தாலும் செய்திருவான்னு சொல்லி ஒருவேளை ராத்திரியெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அந்த மனிதன் ஈபியில் வேலை பார்க்குறான் பாருங்க. அதனால திடீர்னு சொல்லி காலை நேரத்தில் அவனுடைய மேல் அதிகாரி அவனுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மெயின் இடத்துல பவர் வரலன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொல்லி. ஆகையினால் இவருடைய தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கைக்கெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போடாமல் தன்னுடைய லுங்கியை கட்டிக்கிட்டே பைக்கில் போகிறார். அந்த போஸ்ட்டில் நிப்பாட்டிட்டு வேக வேகமாக கட்ட 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 மேலே ஏறி உயரத்தில் ஏறி என் அன்பு பிள்ளையை எதையோ தொடுறாரு. திடீரென்று கரண்ட் ஷாக் ஆகி ஒரு காக்கா கருகின மாதிரி கருகிட்டார். வித்தின் செகண்டில் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் அந்த போஸ்டில் மேலே ஏறி அவர் காக்கா மாதிரி கருகி தொங்கிட்டு இருக்கிறாரு. 11:30 மணிக்கு தான் அந்த பாடியையே கீழே இறக்குறாங்க. கீழே இறக்கி போஸ்ட்மார்ட்டம் போது கரெக்டாக 4:45 தான் வீட்டுக்கு கொண்டு வராங்க. 5 மணிக்கு அடக்க ஆராதனை. என் அன்பு தேவப்பிள்ளை அதே பாஸ்டர் அதே கொயர் பாடி அந்த பாடியை தூக்கிட்டு கல்லத்தோட்டத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, கல்லை தூக்கி முதுகில் எறிவேன்னு சொன்னானே, அவன் எங்கே வாரான்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் தம்பி, அவன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறான், 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க என்று சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தயவு செய்து ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசாதீங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக விரல் நீட்டிராதீங்க. சாபமாக வந்து முடிஞ்சிடும். அந்த அருமையான போதகர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆளுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, 2 பேர் கல்லூரியில் படிக்கிறாங்க, 2 பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைகளுக்கு இப்போ நான் தான் ஃபீஸ் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் அந்த குடும்பம். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளைங்க படிக்கட்டும் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. இதுக்கு மேலே என்னங்க சாபம் வரணும்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியம் தெரிந்துக்கோங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர சாபத்தை குவித்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு சில குடும்பத்தில் சாபம் இருக்கிறது, அது மறைந்திருந்து செயல்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்கிற தவறு, நம்முடைய மூதாதையர் செய்கிற தவறு, என் அன்பு தேவப்பிள்ளையே, அது சாபமாய் வந்து முடிந்து விடுகிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர சாபத்தை சேர்த்து வைத்து விடக்கூடாது. இன்னைக்கு சாபத்துக்கு காரணம் நம்முடைய ஆதி பெற்றோர், நம்முடைய தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பூட்டனா இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு அநியாயம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா அது என்ன பாவ காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதை நான் உணர்றேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு சாபம் இருக்குது என் குடும்பத்தில், இந்த வியாதிக்கு ஒரு சாபம் இருக்குது, இந்த தடைக்கு ஒரு சாபம் இருக்குது, அது என்னுடைய பெற்றோரால் இருக்கும்னா ஆண்டவரே அந்த சாபத்தெல்லாம் மாற்றி போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேளுங்க, உங்க சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். சாபம் ஒரு குடும்பத்தில் எப்படி வருது பாருங்களேன். 1 சாமுவேல் வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்கலாம். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று நான் அவனுக்கு அறிவித்தேன். என் அன்பு, அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் சாபம் வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க, நம்ம வாலிப பிள்ளைங்க. ஏலி என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஆசாரியனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அந்த ஆசாரியனுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார், ஒப்பினி பினெகாஸ். அந்த 2 பிள்ளைகளையும் எனக்கென்று வளர்த்திடு என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருந்தார்.
ஆனால் பைபிள் சொல்லுகிறது அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரும் பேலியாளியின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன செய்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கும் போது அந்த காணிக்கைகளை திருடினார்கள், அந்த காணிக்கைகளை எடுத்தார்கள். ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார், இந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு காணிக்கைகளை படைக்கிற அந்த காணிக்கையை திருடினது மாத்திரமல்ல, பலிகளை செலுத்துவதற்காக ஆடு மாடுகளை நல்ல தொடை சந்துக்களை கொண்டு வந்து இருக்கிற நேரத்தில் நல்ல நல்ல பீஸ் எல்லாம் ஆண்டருக்கு அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்துக்கொண்டார்கள், தங்களுக்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்டார்கள். ஏலி அதை பார்த்து கொண்டிருந்தார், ஆனால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவில்லை, பிள்ளைகளுக்கு தவறு என்று சொல்லி சுட்டி காண்பிக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு அவர்கள் தவறாய் வாழ்ந்தார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். ஏலிக்கு தெரியும், ஏலி நாலேஜுக்கு தெரியும், ஆனாலும் ஏன் பிள்ளைங்க என்று சொல்லி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாமல் போனான். ஆண்டவர் சொல்லுகிறார், தான் பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்க்கறதுனால அவன் குடும்பத்திற்கு நான் சாபத்தை வர பண்ணுவேன், சாபத்தை வர பண்ணுவேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, நம்ம பிள்ளைங்க மூலமாக தான் நம்ம குடும்பத்துக்கு சாபங்கள் வரும். பிள்ளைங்களை வளர்க்கிறது ரொம்ப ஞானமாக வளர்க்க வேண்டும். பாருங்கள் என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். ஏலிக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார், ஆனா ஏலியோடு கூட வளர்க்கிறதற்கு இன்னொரு பிள்ளையும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அதுதான் அன்னாள் பெற்றெடுத்த அருமையான குட்டி சாமுவேல். அந்த குட்டி சாமுவேல இந்த ஏலி எப்படி வளர்த்தார் தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருக்க பண்ணினார், அந்த பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தார், பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுத்திருந்தார். என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு கற்றுக் கொடுத்திருந்தார். என் அன்பு சகோதரனே, ஆனா தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கல. ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும் சொல்லுவாங்க. நோ நோ, உங்க பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க தான் பிரயாசப்படணும். அடுத்த பிள்ளைய நீங்க படிக்க வச்சதுனால உங்க பிள்ளை படிச்சு முன்னேறிடுமா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் வாங்க, இங்கிலீஷ்ல புளியுமாங்க, அவங்க பிள்ளைங்க 10க்கு மேல பாஸே ஆகாது. என் அன்பு பிள்ளையே, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மேம் மூலமா இந்த சார் மூலமா இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு உயர்ந்த அதிகாரியா இருக்கிறேன், இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். காரணம் இந்த சார் இந்த டீச்சர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளையை போய் பாருங்களேன், அந்த பிள்ளைங்க 10th 12th பாஸ் ஆயிருக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ஏலியின் ஊழியம் பாருங்க சக்சஸ், ஆனா ஃபேமிலி ஃபெயிலியர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அவருடைய ஊழியம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான குட்டி சாமுவேலை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்த்தாரு. ஆனால் தான் குடும்பத்தை கோட்டை விட்டுட்டாரு, தான் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தல. நீங்க ஒரு உயர்ந்த அதிகாரியா இருக்கலாம், நீங்க நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்தரா கூட இருக்கலாம். நீங்க யாராவும் இருந்துட்டு போங்க, நீங்க ஒரு குடும்ப தலைவன் என்பதை மறந்து போகாதீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏலி ஊழியம் செய்தாலும் ஒரு குடும்ப தலைவன் அதை மறந்துட்டாரு. ஆகையினால பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, பிள்ளைங்களோடு கூட உட்கார்றதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓடுவாங்க, வேலை வேலை ஓடுவாங்க, ஊழியம் ஊழியம் ஓடுவாங்க, மனைவியோ பிள்ளைகளுக்கோ செய்ய வேண்டிய கடமையை செய்யவே மாட்டாங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, பிள்ளைகள் இன்னைக்கு தாறுமாறா வாழ்றாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் அமெரிக்கா மாதிரி ஆகிட்டுது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 10th 12th ஒரு காலேஜ் வந்துட்டாலே தனி அறையை நம்ம கொடுத்துடுறோம். இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணமே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, தனி அறை தான். பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆன பின்பு தான் நீங்கள் தனி அறையே கொடுக்கணும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம், அமெரிக்கா மாதிரி நம்ம போயிட்டுருக்குறோம். என்ன செய்கிறோம், என் அன்பு பிள்ளைங்களுக்கு தனி அறை சின்ன வயசுலேருந்தே அப்படி நம்ம பழக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க, பிள்ளைங்க தனியாக இருப்பாங்க. பிள்ளைங்க கையில் இன்றைக்கி செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டோம். என் அன்பு தேவப்பிள்ளை யாருமே தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, அம்மாவும் தேவையில்லை, உலகத்தையே செல்ஃபோனில் பார்க்கலாம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடக்காங்க தெரியுமா? செல்ஃபோன் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக. காரணம் யாரு?
என் அன்புக்குரிய பெற்றோரை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுல ஜாக்கிரதையா இருங்க, வளர்க்குறதுல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது. லிசன் டு மீ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைங்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது பிள்ளைங்களை சொல்லியே கூட்டிகிட்டு வரணும். எப்படி தெரியுமா? டேய், அங்கே இங்கே ஓடக்கூடாது, அங்கங்கே போகக்கூடாது, ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். சில பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன், சர்ச்சைக்கு வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? கையில் ஒரு பேக் ஒன்றை கையில் கொண்டு வருவாங்க. அந்த பேக்கில் என் அன்பு பிள்ளைங்க பிஸ்கட் பாக்கெட் வச்சுருப்பாங்க, நல்ல தண்ணி பாட்டில் வச்சுருப்பாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் கூட வச்சுருப்பாங்க. சில ஆட்கள் டிஃபன் கூட சர்ச்சைக்கு வந்து தான் பிள்ளைக்கு ஊட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட், ரொம்ப படித்த மேதாவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? பாமர மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ரொம்ப படித்தவங்க உள்ளுக்குள்ள ஒரு டிராயிங் புக்கையும் வச்சுருப்பாங்க. இந்த சர்ச் நேரத்தில் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைக்கு பிஸ்கட்டை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, பாலை கொடுத்து, மேலெல்லாம் கொட்டி, பக்கத்தில் இருக்கிறவங்க மேலெல்லாம் தேய்ச்சி, அப்படியே சர்ச்சுக்குள்ளே தெரு திண்ணனி இப்படி அலையும் பார்த்தீங்களா? அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க சர்ச்சில் சேட்டை பண்ணுறதை பார்த்து நீங்கள் ரசிக்கிங்கன்னு சொன்னால் ஒரு நாள் அந்த பிள்ளை மூலமாக நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டியது இருக்கும். என் அன்புக்குரிய தாயே, தகப்பனே, கவனிங்க. 5ல் வளையாதது 50ல் வளையாது. சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்க தவறிட்டீங்கன்னா நீங்கள் அழ வேண்டியது இருக்கும். அந்த பிள்ளை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப போர் அடிச்சிடும் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது. அப்போ அந்த டிராயிங் புக்கு கையில் கொடுத்துருவாங்க. அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அந்த ஸ்கெட்சை வச்சுக்கிட்டு முட்டை முட்டையாக போட்டு சர்ச்சில் விளையாடிக்கிட்டே இருக்கும். இந்த சர்ச்சில் முட்டை போட்டு விளையாடுது பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் முட்டையாக தான் இருக்கும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதை. பிள்ளைங்களை வளர்க்குறது பெருசு இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பாருங்க, என் பிள்ளைங்க அந்த காலேஜில் படிக்கிறாங்க, இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், காலேஜுக்கு போகிறாங்களாங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கெட்டு குட்டிச்சோறு ஆறதுக்கு காரணம் தெரியுமா? பெற்றோருடைய கண்காணிப்பு இல்லாததுனால. அவங்களுடைய காலேஜ் பிரின்சிபாலோடு, அவங்களுடைய காலேஜ் அந்த மாஸ்டரோடு கூட ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிள்ளைங்க காலேஜுக்கு தான் போகிறாங்களாங்கிறத நீங்கள் முதல்ல தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ சுற்றுற காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். என் அன்பு என்னுடைய பிள்ளைங்க பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அப்படியே மேலே அப்படியே முகத்தை மூடிடுறாங்க. யார் போகிறா யார் வாரானே தெரியல. இப்போ சொல்லிட்டாங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு. ஆகையினால ஹெல்மெட் போட்டால் நம்ம பிள்ளைய நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு தெரியாமல் போயிடும். இன்னைக்கு பாவம் பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, நீ புறா போலையும் இரு, பாம்பை போலையும் இரு. என் அன்பு பிள்ளைய புறா போல கபடற்றவனாகவும் இரு, பாம்பை போல வினா உள்ளவனாகவும் இரு என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பிள்ளைகளை வளர்க்குறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏலியின் ஊழியம் சக்சஸ், ஆனால் என் அன்பு என்னுடைய பிள்ளையே ஃபேமிலி ஃபெயிலியர். பிள்ளைங்களை கவனிக்க தவறி போனதுனால இந்த பைபிள் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகள் மூலமாக தான் ஏலி குடும்பத்துக்கு சாபம் வந்தது. எப்படி சாபம் வந்துச்சு தெரியுமா? ஏலி மனைவியும் இருக்கும்போதே என் அன்பு பிள்ளைகளே, அந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் ஒப்பினி பிணைகாஸ் அநியாயமாக செத்து போயிட்டாங்க. ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளை சாகு கொடுக்குறோம் பாருங்க, அதை மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் கிடையாது. என் அன்பு என்னுடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய தம்பி நிறைய தங்கச்சி, என் அன்பு தே பிள்ளையே, அப்பா அம்மாவுக்கு கண்ணீர் வர வைக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன் தம்பி தங்கச்சி, அன்பா சொல்கிறேன், ஒரு அண்ணன் மாதிரி சொல்கிறேன், நம்ம மூலமாக அப்பா அம்மா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துட்டா கூட அது உனக்கு சாபம் தான். அதை புரிஞ்சிக்கோ. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, படிக்க வைக்கிறதுக்கு அப்பா வேணும், காலேஜில் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா வேணும், ஒருவேளை நல்ல சாப்பாடு வாங்கி தர்றதுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர்றதுக்கு அப்பா அம்மா வேணும். ஆனால் என் மேரேஜ் லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நாட்கள் இந்த பிள்ளைங்க துணிகரமாக வாழ்கிறாங்க. ஜாக்கிரதை தம்பி, உன் மூலமாக தான் உன் குடும்பத்துக்கு சாபம் வரும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்துக்கு காரணம் பிள்ளைங்க தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, தவறான தொடர்போடு கூட வாழ்றதுனால அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர், எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானம். எத்தனை குடும்பத்தில் பெற்றோர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. என் மகா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, என் மகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு அண்ணனாக இருந்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட
தவறான காரியத்தை செய்யாதிருங்கள். உங்க மூலமா உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் சபைக்குள்ள வரக்கூடாது. நீங்க இருக்கிற வீட்டில் வரக்கூடாது. நீங்க இருக்கிற குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. உங்க அப்பா அம்மாவால உங்களால் உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, இன்னைக்கெல்லாம் நிறைய தம்பிமாரை பார்த்தீங்கன்னா பைக் வாங்குறாங்க. கொஞ்சம் பணம் சம்பாதித்த உடனே ஒரு பைக் ஒன்று வாங்கணும்னு வாங்குறாங்க. சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தம்பி ஒரு நல்ல ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல வந்து ஜெபிக்கிறதுக்காய் வந்திருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவனே குட்ட கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கிறான் பாருங்க. ஆனால் அவன் வாங்கியிருக்கிற பைக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. குதிரை மாதிரி ஒரு பெரிய பைக்கை வாங்கியிருக்கிறான். அந்த பைக்கில் ஏறதா இருந்தால் ஒரு ஏணிப்படியை வச்சு தான் அப்படி மேலே ஏறணும். அந்த மாதிரி பைக்கை வாங்கியிருக்கிறான். நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேரேஜ்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்குறதா இருந்தால் உங்களை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியாக தான் ஒரு பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணு இந்த வண்டியில் ஏறுவாளா என்று சொல்லி கேட்டேன். அப்போ தான் அவன் சிந்திக்கவே செய்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய வண்டியில் ஹை ஸ்பீடில் போடுறதுனால தான் நிறைய பேர் விபத்துக்குள்ளாராங்க. வாழ வேண்டிய பிள்ளைங்க, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க அப்படி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. குடும்பத்தில் சாபம் எப்படி வருது பார்த்தீங்களா? பிள்ளைகளால் தான் வருகிறது. வாலிப தம்பியால், வாலிப தங்கச்சால வருது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சாபம் இருக்கலாம், ஏதோ ஒரு சாபம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் மாற்றி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு உங்களுடைய கைகள் பலப்பட கடவுது. இன்னைக்கு கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பாவம் வர்றதுக்கு காரணம் அல்லது சாபம் வர்றதுக்கு காரணம் 3 காரியங்களை நாங்கள் இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தா எங்களுக்கு சாபம் வரும் சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள் மூலமாக எங்களுக்கு சாபம் வரும் சொல்லி நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளாலேயே எங்களுக்கு சாபம் வரும் சொல்லி நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த 3 காரியத்தினால வந்திருக்கிற சாபங்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த சாபம் மறைந்திருந்து எங்களை வேதனைப்படுத்துகிறது, மறைந்திருந்து எங்களை கொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுடைய சாபத்தெல்லாம் நீங்க சுமந்து தீர்த்துட்டீங்கல்ல, கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்கல்ல. நீங்க சிந்தின ரத்தத்தில் ஒரு துளி என் மேல விழட்டும், என் மகன் மேல விழட்டும், என் பிள்ளை மேல விழட்டும், என் பிசினஸ்ல விழட்டும், என் குடும்பத்தில் விழட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்பீங்களா? இன்னைக்கு அந்த சிலுவையில் இருந்து சிந்தின ரத்தம் உங்க மேல விழுந்துட்டுன்னா என் அன்பு பிள்ளை, உங்களுடைய சாபெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு சாபத்தின் மத்தியில் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்குது, என்னுடைய வியாதி நிமித்தமாய் நான் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சாபத்தெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வினாடி அப்படி எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல உங்களை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தகப்பனே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மீது தன்னுடைய கரங்களை வைக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் உங்களை மீது இருக்கிற அந்த சாபத்தெல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். நீங்க யாராய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், இயேசுவை நோக்கி கதறுங்கள். என் வாழ்க்கையில் ஒரு சாபத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறதை உணர்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்காக என்னுடைய சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்தீங்களே. ஆண்டவரே, நீங்க சிந்தின ரத்தத்தில் ஒரே ஒரு துளி என் மேல விழட்டும் சொல்லி கேளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. இயேசுவின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. Thank you wonderful Jesus. கர்த்தருடைய மகிமையான ஒரு பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்க எப்படிப்பட்ட சாபத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு இரவு இந்த இரவு. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கதறி சொல்லுங்க, என்னுடைய ஆதி பெற்றோர் மூலமாக ஆண்டவரே இந்த சாபத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பிரதர், சிஸ்டர், கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் சரீரத்தில் ஒரு வியாதி பலவீனப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆதி பெற்றோர் செய்த ஏதோ ஒரு அநியாயத்தினால இன்னைக்கு இந்த சாபம் வந்திருக்குமானால் இந்த சாபத்தை மாற்ற
மாற்றி போடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய பரம்பரை வியாதியாக இந்த வியாதி இருக்கிறது, இந்த சரீர பலவீனம் இருக்கிறது, இந்த நோயை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. என் தகப்பனாருக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு, என் பூட்டனுக்கு இருந்த அதே வியாதி பலவீனம் பரம்பரை வியாதியாய் ஒரு சாபமாய் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, பைபிள் தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவே நமக்கு சாபம் வருகிறது. ஏலியின் ஊழியம் சக்சஸ், ஆனா ஃபேமிலி ஃபெயிலியர். பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்ததுனால பிள்ளைகள் மூலமாய் குடும்பத்திலே சாபம் வந்து விட்டது. ஐயோ, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை பரியாசம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைங்க காலத்துக்கு முன்னாலேயே மடிந்து போனார்கள், காலத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு கொடிய ஒரு சாபக்கிரியை பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் அதே போல சாபத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் மகனை ரட்சிங்க ஆண்டவரே, என் மகளை ரட்சிங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு என் பிள்ளைய ஆண்டவரே வளர்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாம நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை நான் அன்பு கூறாம, என் பிள்ளைங்களை நான் கவனிக்காம வளர்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஃபீஸ் கட்டினா போதும், சாப்பாடு கொடுத்தா போதும், நல்ல ட்ரெஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என் கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளையை வளர்க்கறதுக்கு எனக்கு போதுமான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. என் பிள்ளை மூலமா எனக்கு சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும் ஆண்டவரே. என் பிள்ளையினால எனக்கு நிந்தை வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் மூலமா எனக்கு அவமானம் வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு சாபம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? என் மகனை ரட்சியும், என் மகளை ரட்சியும். ஒரு ஊதாரியாய் ஊரை சுத்தி கொண்டிருக்கிறானே, படித்தும் ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு புத்தி இல்லாம இருக்கிறானே, ஐயோ இந்த வேலை பார்த்து திருமணம் ஆகணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறானே. ஆண்டவரே, என் மகளை ரட்சியும், மகனை ரட்சியும். சொல்லுங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு தான் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு சாபத்தை உணர்கிறேன், என் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுங்கன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க, வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி காமிங்க. இப்போ கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. ஓ thank you wonderful Jesus, thank you wonderful Jesus. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசப்பா, என் குடும்பத்தில் ஒரு சாபத்தை உணர்கிறேன். இந்த வியாதி என்கிற சாபம், கடன் பிரச்சனை என்கிற சாபம், திருமண தடை என்கிற சாபம், வேலை இல்லாத ஒரு சாபம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் பிரிந்து வாழுகிறோம் ஆண்டவரே. ஒரு சாபத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த வியாதி பலவீனப்பட்டிருக்கிறேன், ஐயோ இந்த குடும்ப வியாதியா, இந்த வியாதி என்னை வாட்டி வதைக்கிறது, இன்று இரவு நீர் என்னை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி கேளுங்க. நடக்க முடியாத நொண்டியா இருந்து, பேச முடியாதபடி இருந்த எனக்கு அற்புதம் செய்த இயேசு, இயேசு இன்றைக்கு உங்களையும் தொடுவார், உங்களையும் தொடுவார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருவார், புது வாழ்வை தருவார். வியாதி பலவீனங்களை மாற்றுவார். இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி காமிக்கிற உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரஜாதிகள் நடுவில் நீங்க சாபமாய் இருந்தது போல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நீ வாக்குத்தத்தமான உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பெங்களூர் பட்டணத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே ஒரு சாபத்தை உணர்ந்து கண்ணீர் வெடிக்கிறார்களோ, இப்பொழுது இந்த சாபங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பிசினஸ்ல இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. அவருடைய வேலை காரியத்தில் இருக்கிற சாப வல்லமைகள் விலகுவதாக. பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கிற சாப வல்லமைகள் விலகி போவதாக. ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே தரித்திரம், குடும்பத்திலே வியாதி பலவீனம், குடும்பத்திலே கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, பலவிதமான சாபத்தின் கிரியை குடும்பத்தில் இருக்கிறதை உணர்ந்து இப்பொழுதுமை நோக்கி பார்க்கிற உமது அடியார்களை தொடுவீராக, தொடுவீராக. கர்த்தருடைய வல்லமை அப்படி இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பைபிளில் வாசிக்கிறோமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்க சிலுவையை நோக்கி பார்க்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தனிப்பட்ட காரியத்தில், பிசினஸ்ல இருக்கிற சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக, ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறதற்கு நன்றி, உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்கு நன்றி. இப்பொழுதே இந்த சாபத்தின் வல்லமை முறிக்கப்படுகிறதற்கு
உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையில் உங்க பிள்ளைங்களுடைய சாபத்தெல்லாம் முள்முடியாய் நீர் சுமந்ததை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினதை நினைத்தருளுவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி காமிக்கிற ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கிற சாபம் மாற வேண்டும் என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களின் இந்த ராத்திரியை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக என்னென்ன சாப வல்லமைகள் குடும்பத்திலே காணப்படுகிறதோ, ஆண்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, பிசினஸ் காரியத்தில் காணப்படுகிறதோ, நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா சாப வல்லமைகளும் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும். தடைப்பட்ட ஆண்டவரே நன்மைகள் பிள்ளைகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் என் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னென்ன கண்ணீரோடு வேதனையோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுத்து அனுப்புகிறதற்காய் தோத்திரம். தன்னுடைய இல்லத்திற்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய ஊழியக்காரனாய் இருந்து இந்த பிள்ளைகளை, உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த லூக்கா ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த இரவு நேரத்திலையும் உம்முடைய மக்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கிருபையின் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. அப்படியே உட்காருங்கள், உட்காருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரர் ராபர்ட் ஜெபசிங் அவர்களுக்கு நம்முடைய லூக்கா குடும்பத்தின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்ல இருக்கின்றார்கள். ஒருவேளை அரசாங்கம் அதிக கட்டுப்பாடுகளை நமக்கு விதித்திருக்கிறது. பெரிய வெள்ளி அன்று ஆராதனை நடத்த முடியுமா என்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு விதித்துள்ளது. ஆகவே என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையும் இடையில் நடக்கிற ஆராதனைகளையும் நடத்த முடியுமா என்று தெரியாது. ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள், வயது நிரம்பியவர்கள், வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் கொண்டு வராமல் இருந்தால் மிகவும் நல்லது. காரணம், 65 வயதிற்கு பட்டவர்கள் குழந்தைகள் கட்டாயம் வரக்கூடாது என்று சொல்லி பேராயர் அவர்களும் கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த வருடமும் நாம் அமைதியோடு கூட குருத்தோலை ஞாயிறு, பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட முடியுமோ என்று தெரியவில்லை. ஆக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ப்ரொசிஷன் இருக்காது. இடைவேளை விட்டு தான் அமர வேண்டும். மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும். காரணம், போலீஸ்காரர்கள் அதிகாரிகள் நம்மை இடையிடையே பரிசோதனை செய்வார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒத்துழைக்கும்படி மிகவும் அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடையில் ஏதாகிலும் மாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உங்களுக்கு முழுமையாக அறிவிக்கப்படும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல 8:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ப்ரொசிஷன் இருக்காது. ஆகவே தயவு செய்து எங்கள் மனதில் கொள்ளுங்கள். இடைவேளை விட்டு தான் வெளியே உட்கார வேண்டும். ஆலயத்திலும் ஒரு பெஞ்சில் 3 பேருக்கு மேலே உட்காரக்கூடாது. கட்டாயமாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். தினந்தோறும் பத்திரிகையில் பார்க்குறீங்க, ஆங்காங்கு அதிகமாக எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8:30 மணிக்கு
துவங்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஈஸ்டர் ஆராதனையும் கூட ஒருவேளை 4:30 மணிக்கு இல்லாமல் இருந்தால் அது ஆராதனை நேரம் மாற்றி அமைக்கப்படும். 2 ஆராதனையாக நடத்தலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை ஆராதனை 3 மணி நேர ஆராதனை இருக்காது. அப்படி ஆராதனை இருந்தாலும் மிகவும் சுருக்கமான ஒரு ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் திருச்சபையார் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 131வது பாடலை பாடுவோம். அந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். கீர்த்தனை எண் 131வது பாடல்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளினாலே, சோர்வுகளினாலே, ஏமாற்றத்தினாலே, பலவிதமான சாபக்கட்டுகளினாலே உடைந்து போன இருதயத்தோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியாய் நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆற்றின அந்த ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி உங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் கடவுள் கடந்து வந்திருக்கின்றார். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே ஆராதனை செய்யும்படியாய் வந்து இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உடைந்து போன இருதயத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, ஏமாற்றத்தோடு, சோர்வோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு கைவிடப்பட்ட நிலையில் யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஐயா, எங்களுக்காக மரித்து அந்த கல்வாரியின் இரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வல்லமையா எடுத்து போடுவீராக. அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை தாங்க, அந்த வீட்டுக்குள்ள அமைதியை தாங்க, அந்த வீட்டுக்குள்ள சுகத்தை தாங்க. ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் ஆஸ்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் எடுத்து விட்டு போகிற பொழுது ஆண்டவரே, தங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி விட்டு மகிழ்ச்சியோடு கூட எடுத்து விட்டு கடந்து போக நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. பிள்ளைகள் பாரத்தோடு கூட கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆஸ்வதியும், கொடுத்த கரங்களையும் குடும்பத்தின் மக்களையும் ஆஸ்வதிப்பீராக. இப்போது நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம். ஆண்டவரே, சுகமாக எங்களை வீடுகளுக்கு கொண்டு போய் சேருங்க சுவாமி. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு நல்ல துறை தாங்க ஆண்டவரே. இந்த இருவேளை சொப்பனத்திலும் தரிசனத்திலும் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாங்க, சுகத்தை தாங்க. தொத்து வியாதியினால் பயந்து இருக்கிற, பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லாருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய சமாதானத்தை தாங்க. பிள்ளைகள் பாரத்தோடு கொடுத்த காணிக்கைகளை, கரங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அப்பாந்த நாள் எங்களுடைய குழுவத்தில் பகிர்ந்து கொண்டு அடியேனுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்துக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை, மைந்தன், தூயாவியின் அன்பும் அருளும் கூட்டுறவு ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வரும்.